இப்போது உடல் உழைக்கவே முடியாத ஒரு நிலையில் நிறைய பேருக்கு வாக்கிங் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் அப்படின்னா அது கஷ்டமாக இருக்குது. அப்புறம் யாராவது கஷ்டப்பட்டு கொஞ்சம் பேர் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறாங்க. காரணம் என்னென்னா கொஞ்சம் பேர் தான் போகிறாங்க. ஏன் எல்லாருமே ஏன் போக மாட்டேங்கிறாங்க? ஏன் நோய் இருக்கிறவங்க எல்லாருமே போகிறது கிடையாது. உடம்புல சர்க்கரை இருக்குது, சர்க்கரை வியாதி இருக்குது. ஆனால் அவங்க கூட போகிறதில்ல நடைப்பயிற்சி. ஏன்னா உடல் உழைக்க முடியவே இல்லை. நடந்து போகிறதே முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதற்கான ஆர்வமே இல்லை. சரி, நடந்து போகிறாங்களே, கஷ்டப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு யாராவது ஒரு சிலருக்கு கிடைக்குது, அவங்க போகிறாங்க. ஆனால் அவங்க ஓட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களால ஓட முடியலை. நடக்க மட்டும்தான் அவர்களால் முடியும். தினமும் ஒரு நேரம் காலை அல்லது மாலை நடக்க மட்டும்தான் அவர்களால் முடியும், ஓட முடியாது. சரி, ஓடலான்ட்டு முயற்சி பண்ணுறாங்களோ, ரொம்ப அரிதாக ஓரிருவர். அவர்கள் ஓடலான்னு முயற்சி பண்ணால் அவங்களால தொடர்ந்து ஓட முடியலை. கொஞ்சம் தூரம் ஓடுறாங்க, கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க, கொஞ்சம் தூரம் ஓடுறாங்க, கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. நிற்காமல் ரொம்ப தூரம் ஓட முடியலை. நிற்காமல் ஒரு 2 கிலோமீட்டர் ஓடவே முடியலை. அப்படின்னா அந்த மராத்தான்லாம் ஓடுறாங்களே, 20 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் போகிறாங்களான்னு தெரியல, 20 கிலோமீட்டர்லாம் ஓடுறாங்களே, நிற்காமல் ஓடுறாங்களே, எப்படி அது சாத்தியம்? அது கூட கொஞ்சம் வேகமாக கூட ஓடுறாங்க, எப்படி அது சாத்தியம்? அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் இப்போ நடைப்பயிற்சி மேற்கொள்கிறார், ஒரு நேரம் தான் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 2 நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். நீங்கள் ஓடுவதற்கு உங்களுக்கு அந்த திறமை வேணும்னா, இப்போ என்னால் ஓட முடியாது, நான் நடக்க மட்டும் தான் செய்கிறேன், நடைப்பயிற்சி மட்டும் தான் என்னால் முடியும், என்னால் ஓட முடியல, ஆனால் ஓடுவதற்கு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் ஓட முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது, கொஞ்சம் தூரம் ஓடுறேன், நடக்கிறேன், அப்புறம் திரும்ப நடந்தான் போடுறேன், திரும்ப கொஞ்சம் தூரம் ஓடுறேன், அப்புறம் நடந்தான் போடுறேன், என்னால் தொடர்ந்து ஓடவே முடியல அப்படின்னா, நீங்கள் ஓடுவதற்கான தயார் நிலை எப்படி பண்ணால் 2 வேளை நடங்க. காலையிலையும் நடங்க, மாலையிலையும் நடங்க. 2 வேளை 1 மணி நேரம் அதுக்காக செலவழித்து நீங்கள் நடக்கணும். நடந்தீங்கன்னா ஓடுவதற்கான அந்த தகுதி உங்களுக்கு கிடைக்கும். உடலுக்கு நிறைய உழைப்பு, அதுக்கான நேரத்தையும் அதிகரிக்கணும். உடலுக்கு கொடுக்குற அந்த உழைப்பு பயிற்சி, அந்த நடைப்பயிற்சி, அதுக்கான நேரத்தை அதிகரிக்கும் போது 2 வேளை நடக்கிற அந்த பயிற்சி உங்களுக்கு வரும்போது ஓடுவதற்கான தகுதி உங்களுக்கு வந்துடும். அப்புறம் ஓடுவீங்க, அப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடுவீங்க, கொஞ்சம் தூரம் நடப்பீங்க, கொஞ்சம் தூரம் ஓடுவீங்க, அப்புறம் கொஞ்சம் தூரம் நடப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நடைப்பயிற்சியை நிப்பாட்டிடணும். இனிமேல் நடக்கிறத நிப்பாட்டிட்டு ஓடுவதற்கு ஆரம்பித்து விட வேண்டும். அப்போ என்ன பண்ணுவீங்க, காலையில் மட்டும் ஓடுவீங்க, கொஞ்சம் தூரம் ஓடுவீங்க, கொஞ்சம் தூரம் நடப்பீங்க, கொஞ்சம் தூரம் ஓடுவீங்க. உங்களால் தொடர்ந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஓட முடியாது. அப்போது ஏன்னா நீங்கள் காலையில் மட்டும் தான் ஓடுறீங்க. அப்போ தொடர்ந்து நீங்கள் ஓடணுன்னா மாலையிலையும் ஓடணும். இப்போது 2 வேளை நீங்கள் ஓடுறீங்க, காலையிலையும் ஓடுறீங்க, மாலையிலையும் ஓடுறீங்க. ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுறீங்கன்னு வச்சுங்க, காலையிலையும் 2 கிலோமீட்டர் ஓடுறீங்க, மாலையிலையும் 2 கிலோமீட்டர் ஓடுறீங்க. இப்படி இந்த ஓடுகிற நேரம் இப்பொழுது இரட்டிப்பாக்கப்படுகிறது. 2 நேரமாக நீங்கள் ஓடுறதுனால ஓடுவதில் உங்களுக்கு திறமை அதிகரிக்கும். நிற்காமல் ஓடுவீங்க, எங்கேயும் நிற்காமல் தொடர்ந்து ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் முடிக்கும் போது தான் நிப்பாட்டுவீங்க. அந்த திறன் உங்களுக்கு வந்துடும். ஆக நீங்கள் நல்லா ஓடணும் அப்படின்னா ஓடுகிற நேரத்தையும் அதிகரிக்கணும். நான் ஒரு வேளை தாங்க நடைப்பயிற்சி செய்வேன் அல்லது ஓடுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஓடுவதில் ஒரு குறைந்த திறமை தான் அது கிடைக்கும். ஓடுவதில் நீங்கள் சிறப்பானவர்களாக மாற வேண்டுமென்றால், திறமையானவர்களாக மாற வேண்டுமென்றால் நீங்கள் 2 நேரம் ஓடுங்க. காலையிலையும் ஓடுங்க, மாலையிலையும் ஓடுங்க. டெய்லி நான் ஓடுவதற்காக 1.5 மணி நேரங்கள், காலையில் ஒரு 3/4 மணி நேரம், மாலையில் 3/4 மணி நேரம் செலவழிக்கிறீர்கள். இப்போ 1.5 மணி நேரம் முன்னாடி 3/4 மணி நேரம் தான் செலவழிச்சிங்க, அதனால தான் உங்களால் தொடர்ந்து ஓட முடியல. இப்போ நீங்கள் 1.5 மணி நேரம், காலையில் 3/4 மணி நேரம், சாயந்தரம் 3/4 மணி நேரம், இப்போ 1.5 மணி நேரம் ஓடுறீங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா 1.5 மணி நேரம் நீங்கள் ஓடுறதுனால இப்போ நிற்காமல் ஓடுகிற அந்த திறன் உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. நிற்காமலே நான் 2 கிலோமீட்டர் ஓடி முடித்து விடுவேன் அப்படிங்கிற திறன் உங்களுக்கு எப்போ வரும்னா, ஓடுகிற நேரம் அதிகரிக்க வேண்டும். அப்போ தான் உங்கள் திறமை அதிகரிக்கும். நிற்காமல் ஓடுறீங்கன்னா உங்களுக்கு திறமை அதிகரிக்குது. ஓடுவதில் உங்களுடைய திறமை அதிகரித்திருக்கிறது என்று தான் அதன் பொருள். அதனால் இப்போ உங்களால் தினமும் அந்த ஓடுகிற நேரத்தை இப்போ நீங்கள் நிற்காமல் நான் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடணுங்க, அப்போ நான் என்ன பண்ணணும்? அது முடியுமா? ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குகிற பிரச்சனை இங்கே நிறைய இருக்குது. அப்போ கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அப்புறம் நடப்பாங்க, நடந்துட்டு திரும்ப ஓடுவாங்க, அப்புறம் திரும்ப நடப்பாங்க. இப்படி தொடர்ந்து ஓட முடியாத பிரச்சனை இங்கே இருக்குது. அப்படிங்கும்போது நான் தொடர்ந்து ஓடணும், நிற்காமல் ஓடணும், 10 கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா தினமும் 3 மணி நேரம் ஓடணும் அல்லது 6 மணி நேரம் ஓடணும். அந்த மாதிரி ஓட்டிங்கன்னா அந்த திறமை உங்களுக்கு வந்துடும். அது படிப்படியாக அதிகரிக்கணும். உங்கள் உடல் இயங்குகிற திறனை அதை நீங்கள் அதிகரிக்கணும். உடல் உழைப்பின் மீது உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும். அதனால் நீங்கள் நிற்காமல் ஓடணுமா, ஓடுகிற நேரத்தை, தினமும் ஓடுகிற நேரத்தை அதிகப்படுத்துங்க. ஓடுவது தான் ரொம்ப முக்கியம். நடப்பதை விட ஓடுவது மிகச்சிறந்தது. ஓடும்போது தான் இதயம் நல்ல வேலை செய்யும், ரத்த ஓட்டம் உடம்பு முழுக்க பரவும்.
ஓடும்போது உடல் எடை குறையும், மூட்டு வலிலாம் சரியாகும். மூட்டு வலி ஏன் வருதுன்னா, அந்த மூட்டுகளுக்கு பயிற்சியே இல்லை. ஓடணும், நடக்கணும், உட்காரணும், எழுந்திருக்கணும், குனியணும், நிமிரணும், இப்படியெல்லாம் பயிற்சி செய்யும் போது வளையணும், திருகணும், ஆடணும், ஓடணும், பாடணும், இந்த மாதிரி விளையாடணும். இந்த மாதிரிலாம் செய்யும் போது தான் மூட்டு அதுக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் கிடைக்குது. அதனால் அந்த மூட்டு வலி சரியாகுது. ஒரே மாதிரி இருந்தாக்கா அது ஸ்டக் ஆகிடும். அதுக்கு எந்த அனுபவமே இல்லை. உட்காருகிற அனுபவம் இல்லை, ஓடுகிற அனுபவம் இல்லை, உடலை தாங்குகிற அனுபவம் இல்லை, திரும்பி இப்படி வளைந்து நெளிந்து விளையாடுகிற அனுபவம் இல்லை. எந்த அனுபவம் இல்லைன்னா மூட்டு வலி வந்துடும். அதனால் மூட்டுகளுக்கு நிறைய வேலை கொடுங்க. அப்போ தான் அது அந்த வலியெல்லாம் போகும். வெறுமனே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா, பெண்கள் அப்படி தான் பண்ணுறாங்க. பெண்கள், ஆண்கள் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரே மாதிரி இருக்காங்க. ஒரே வீட்டில் பெண்களுக்கு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பெரும்பாலான பெண்களுக்கு வீட்டில் சமையல் பண்ணுறது, எல்லாத்துக்கும் தேவையான சமையல் பண்ணுறதுக்கே அவங்க நேரம் போயிடுது. அதனால் காலையிலையும் சாயந்தரமும் அவங்க உடற்பயிற்சி செய்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போகுது. இப்படி இருக்கும்போது நம்ம நல்ல மூட்டு வலிலாம் இருக்கக்கூடாது. கால்கள் ஒழுங்காக வேலை செய்யணும்னா கால்களுக்கு நிறைய வேலை கொடுங்க. அதன் திறமையை அதிகரியுங்கள். ஓடுகிற திறமையை அதிகரிங்க. நடக்கிற திறமையை தினமும் 1 மணி நேரம் நடக்கிறீங்கன்னா 2 மணி நேரம் நடங்க. இனிமேல் 2 மணி நேரம் நடந்துட்டீங்க, புதுசாக என்ன பண்ணலாம்? 2 மணி நேரம் தொடர்ந்து ஒரு 50 நாளைக்கு நடங்க. 50 நாளைக்கு நடந்த பிறகு அதன் பிறகு வேறு என்ன புதுசாக செய்யலாம்? இப்போ ஓட ஆரம்பிக்கலாம். நடப்பதை நிறுத்திவிட்டு ஓடுங்க. 1 மணி நேரம் ஓடுங்க தினமும். அப்புறம் 2 மணி நேரம் ஓடுங்க, 3 மணி நேரம் ஓடுங்க. அப்போது ஓடுகிற திறன் அதிகரிக்கும். நிற்காமல் 10 கிலோமீட்டர் ஓடணும், 5 கிலோமீட்டர் ஓடணும், நான் தொடர்ந்து 2 மணி நேரம் நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் ஈடுபடலாம். அதனால் ஓடுவதில் உங்கள் திறனை அதிகரிக்க வேண்டுமென்றால் நீங்கள் அதிக நேரம் ஓட வேண்டும். தினமும் அதிக நேரம் ஓடினால் மட்டும்தான் ஓடுவதில் உங்களுடைய திறமை அதிகரிக்கும். தினமும் 2 கிலோமீட்டர் தான் ஓடுறேன், காலையில் மட்டும் தான் ஓடுறேன், என்னால் ஓட முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுபவராக இருந்தால் அந்த கவலையிலிருந்து விடுபட வழி என்னென்னா 2 மணி நேரம் ஓடுங்க. அப்போது 1 மணி நேரம் ஓடுறது உங்களுக்கு எளிதாகிவிடும். முதல்ல 1 மணி நேரம் ஓடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த 1 மணி நேரம் ஓடுவது உங்களுக்கு எளிதாக வேண்டுமென்றால் தினமும் நீங்கள் 2 மணி நேரம் ஓடுங்கள். அப்பொழுது 1 மணி நேரம் ஓடுவது எளிதாக மாறிவிடும். அந்த ஓடுவதில் கூட உங்கள் மூட்டு, கை, கால்கள்லாம் ஒழுங்காக நல்லா வேலை செய்யும். அதுக்கு திறன் அதிகமாகிவிடும். அது உறுதி அதிகமாகிவிடும். அதுக்கு உறுதி அதிகமாகும். நீங்கள் 2 மணி நேரம் ஓடும்போது வழக்கமாக 1 மணி நேரம் ஓடிருந்தீங்க, இப்போ 2 மணி நேரம் ஓடுறீங்க அப்படின்னா உங்கள் கால்களுக்கு உறுதி அதிகரிக்கும். கால்களுக்கு, உடம்புக்கு உறுதி அதிகரிக்கும். மனதும் உறுதியாகும். தினமும் 2 மணி நேரம் ஓடணும். காலையில் 1 மணி நேரம், மதியம், மாலை 1 மணி நேரம் ஓடுறீங்கன்னா உங்கள் மனசும் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அதனால் மன உறுதி அதிகரிக்கும், உடல் உறுதி அதிகரிக்கும். மனம் வேறு உடல் வேறு அல்ல. உடல் உணர்வுகளின் பிரதிநிதி தான், ஊடக வெளிப்பாடு தான் மனம். அதனால் உடலில் என்ன இருக்கோ அதுதான் மனசில் தெரியும். உடலில் உறுதி இருந்தால் அது மனசில் தெரியும். உடலில் பலவீனம் இருந்தால் மனசில் அந்த பலவீனம் தெரியும். அதனால் நீங்கள் 2 வேளை ஓடும்போது உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும், உடலிலும் உறுதி அதிகரிக்கும். மனதில் உறுதி ஏற்படுகிறது என்றால் அதன் பொருள் உடலில் உறுதி அதிகமாகி இருக்கிறது என்று பொருள். அதனால் ஓடுவதில் நீங்கள் நடப்பதில் முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் நடைப்பயிற்சி செய்கிறவங்க தான் நிறையா இருக்கீங்க. நடப்பதில் உங்கள் திறனை அதிகப்படுத்த வேண்டுமென்றால் நீங்கள் தினமும் காலையில் மட்டும்தான் நடக்கிறீர்கள் என்றால் மாலையிலும் நடங்கள். காலை, மாலை என 2 வேளை நடங்கள். ஏதாவது விடுமுறை தினம் ரொம்ப தூரம் நடந்து போங்க. ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வாங்க. அந்த மாதிரி நடப்பதில் நேரத்தை அதிகப்படுத்தி நடக்கின்ற திறனை அதிகப்படுத்துங்க. அப்புறம் ஓடுவதற்கு தயாராகுங்க. ஓடுனா நம்ம ரொம்ப தூரம் போகலாம், சீக்கிரமாகவும் வந்துடலாம். சீக்கிரமாக உங்கள் முயற்சியை 2 மணி நேரம் நடக்கிற ஒரு தூரத்தை ஓடி கடக்கும்போது 3/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். 2 மணி நேரம் நடக்கணும். ஒரு 4 கிலோமீட்டர் போகிறதுக்கு, 4-5 கிலோமீட்டர் போகிறதுக்கு 2 மணி நேரம் நடந்தால் தான் முடியும். அதுவே நீங்கள் ஓடி போனீங்கன்னு வச்சிங்களேன், அதே 5 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 3/4 மணி நேரத்தில் இல்லை 1 மணி நேரத்துலேயும் முடிச்சிடலாம். அதனால் ஓடுவதால் நேரம் மிச்சமாகிறது. நாம் ஒரு பயிற்சி, அதெல்லாம் நிறைய பயிற்சி கிடைக்குது. அது ஒரு குறைவான நேரத்தில் அதிக பலன் நமக்கு கிடைக்குது, அதிக பயன் நமக்கு உடம்புக்கு கிடைக்குது. அதனால் ஓடுகிற நேரத்தை அதிகப்படுத்துவதன் மூலம் ஓடுவதில் திறமை அதிகரிக்கும். உங்களுடைய ஓடுவதில் உங்களுக்கு இருக்கிற திறமை அதிகரிக்க வேண்டுமென்றால் ஓடுவதில் நீங்கள் நேரத்தை அதிகரிங்க. இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க வாகனம்லாம் கிடையாது, 2 வீலர்லாம் கிடையாது. எங்கே போனாலும் நடந்தான் போவாங்க, ஓடி போவாங்க. சீக்கிரமாக போகணுமா ஓடி போவாங்க. அப்போ தினமும் அவங்க வாழ்க்கையில் கிட்டத்தட்ட அவங்க வாழ்வது விழித்திருக்கிற அனைத்து நேரமும் நம்ம எங்கேயாவது நடந்துக்கிட்டும் ஓடிக்கிட்டும் தான் இருப்போம். அவங்களுக்கு வண்டியெல்லாம் கிடையாது, 2 வீலர்லாம் கிடையாது, பஸ்ஸெல்லாம் கிடையாது. அதனால் எங்கே போனாலும் சரி
அவங்க பக்கத்து வீட்டுக்கு போனாலும் சரி, அல்லது இப்போ அவங்க விளைநிலத்துக்கு போனாலும் சரி, அவங்க தோட்டத்துக்கு போனாலும் சரி, விளையாடுற அந்த தெருவுக்கு போனாலும் சரி, நண்பர்களோடு எங்கேயா பேசுவதற்காக போனாலும் சரி, எங்கே போனாலும் அவங்க நடக்கிறாங்க, ஓடுறாங்க. அப்போது அவங்க வாழ்க்கையில் கிட்டத்தட்ட தினமும் ஒரு 6 மணி நேரமாவது நடக்கிறாங்க அப்படின்னு தான் அது அர்த்தம். கடந்த காலங்களில் அப்படி தானே நம்ம இருந்திருப்போம். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்லாம் கூட எல்லார் வீட்லேயும் கிடையாது. அப்போது எங்கே போனாலும் நடந்தும் ஓடியும் தான் நம்ம போகணும். அப்போ நம்ம உடல் உழைக்கின்ற திறன் நமக்கு அதிகமாக இருந்தது. நம்மளால் உடம்பால் செய்து முடிக்க வேண்டிய திறன் வந்து நமக்கு அதிகமாக இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. உடல் உழைக்கின்ற திறன் நமக்கு இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது. அது கடந்த காலங்களில் வந்து நம்ம உடல் உழைக்கின்ற திறன் அதிகமாக இருந்தது. அப்போல்லாம் 2 வீலர் கிடையாது, சைக்கிள் கூட நிறைய வீட்டில் கிடையாது. எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க. மாட்டு வண்டி வந்து விவசாய வேலைகளுக்கு தான் மாட்டு வண்டியை பயன்படுத்துவாங்க. குதிரை வண்டி யாராவது பணக்காரங்க வேணால் குதிரையில் போயிருப்பாங்க. அப்போ கடந்த காலங்களில் நம்ம வந்து 8 மணி நேரம் முழிச்சிருக்கோம் பகலில் அப்படின்னா, எங்கே போனாலும் நீங்கள் நடந்து தான் போவீங்க. பக்கத்து வீட்டுக்கு போனாலும் சரி, உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வீடும் சின்னதாக இருக்கும், ஒரு தெருவில் எங்கே போனாலும் நடந்து போவீங்க, அப்போ ஓடுவீங்க. இப்படி நடக்கின்ற நேரம் இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஒரு 8 மணி நேரமாக தினமும் நடப்பாங்க. 8 மணி நேரமாக தினமும் நடப்பாங்க. பார்த்துக்கோங்க, இன்றைக்கி நம்ம நடக்கிறது நேரம் எவ்வளோ நீ கணக்கு போட்டு பாருங்கள். 1 மணி நேரம் தான் நம்ம நடந்திருப்போம். நடைப்பயிற்சி செய்கிறவங்க அவங்க தினமும் அவங்க கணக்கு போட்டு பார்த்தாலே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் நம்ம நடந்திருப்போம். அவ்வளோதான். தினமும் இன்றைக்கி நடக்கிற நேரம் வந்து 1.5 மணி நேரமாக குறைந்து விட்டது. அதனால் உடல் உழைக்கின்ற திறன், உடலால் நம்மால் முடியும், இந்த உடலால் உழைக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை பாருங்கள் இன்றைக்கி குறைஞ்சி போச்சு. ஏன்னா உடல் உழைப்பில் நமக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். நம்மளால் சிறப்பாக உழைக்க முடியும். அதுக்கு என்ன அதை வந்து அந்த நம்பிக்கையை இயல்பாகவே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை நமக்கு கொடுக்குது. 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நம்மால் உழைக்க முடியும், நெடுநேரம் தொடர்ந்து உழைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அங்கே உள்ள வாழ்க்கை முறையே கொடுக்குது. ஏன்னா அவங்க எங்கே போனாலும் நடந்தான் போகிறாங்க, ஓடி போகிறாங்க. விவசாய நிலத்துக்கு வயசு வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாது. வயசு 50 ஆனாலும் சரி, உங்களால் ஓட முடிகிற வரைக்கும் ஓடணும். அதுதான் உங்களுக்கு வந்து பெருமையான விஷயம். வண்டியில் போகிறது, காரில் போகிறது இன்றைக்கி ஏன் பெருமையாக நினைக்கிறாங்கன்னா, வேகமாக போகிறாங்க, ஒரு இடத்துக்கு வேகமாக போகிறாங்க, அதுதான் பெருமை. அதே மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு வேகமாக போகணுன்னா அவங்க ஓடி போவாங்க. அப்போ ஓடி போனால் அது பெருமையான விஷயம். என்னால் ஓட முடிகிறது, 60 வயசு ஆனாலும் கூட என்னால் ஓட முடியுது அப்படின்னா அது எனக்கு பெருமை. அது பெருமையான விஷயம். அது வந்து வயசானால் ஓடக்கூடாது, சின்ன பசங்க மாதிரி ஓடக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறது வந்து சிறுமைத்தனமானது. அதனால் அப்போது நீங்கள் ஓடுறது, நடக்கிற அந்த காலத்தில் இனிமேல் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க வந்து 2040க்கு பிறகு எங்கே போனாலும் நடந்து தான் போகிறாங்க, எங்கே போனாலும் ஓடி தான். தினசரி ஒரு 8 மணி நேரமாக நடப்பாங்க. நடந்து போயிட்டே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வேலைக்கு தோட்டத்துக்கு போவாங்க, நடந்து போவாங்க, அப்புறம் வீட்டுக்கு வருவாங்க, நடந்து வருவாங்க. தோட்டத்தில் உள்ள வேலைகளை செய்வதற்காக நடப்பாங்க. அப்புறம் வீட்டிலேருந்து தெருவுக்கு வருவாங்க, நண்பரை பார்க்குறதுக்கு போவாங்க, அப்போ நடப்பாங்க, கொஞ்சம் ஓடி கூட போகலாம். அந்த மாதிரி எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் அவர்கள் நடப்பார்கள். ஆதலால் தினமும் அவங்க வந்து 8 மணி நேரமாக நடக்கிறாங்க. அப்போ நடக்கின்ற திறன் அவர்களுக்கு எவ்வளோ தன்னம்பிக்கை இருக்கும் பாருங்க. தொடர்ந்து நிற்காமல் ஓடுகிற திறன் அவர்களுக்கு இருக்கும். ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நிற்காமல் ஓடுகிற திறன், அந்த மாதிரி திறன் அவர்களுக்கு இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, மனித வாழ்க்கை இப்போ ஒரு தாம்பத்திய உறவு இருக்குது, உடல் உறவில் வந்து இன்றைக்கி உடல் இயங்க முடியல, மூச்சு வாங்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? மூச்சு வாங்குது, அப்புறம் உடல் உறவில் ரொம்ப நேரம் ஈடுபட முடியலை. அதனால் என்ன ஆகுதுனாக்கா, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வாழ்க்கையில் வந்து ஒரு மகிழ்ச்சியே இல்லை. என்னடா உடல் உறவு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் பண்ணாலே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, உடம்பு வேறு பருமனாக இருக்குது. நடக்கிற பயிற்சியே கிடையாது, யாருமே நடக்கிறதே கிடையாது, ஓடுறதும் கிடையாது. அப்புறம் உடல் உறவில் மட்டும் நான் வந்து 10 நிமிஷம் நிற்கணும், சீக்கிரமாக வந்து முடியக்கூடாது, அல்லது விந்து வர மாட்டேங்குது, இப்படி வந்து சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? அப்போ நம்ம வாழ்க்கை முறையே சிறப்பாக மாறும்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் தினமும் 8 மணி நேரம் உழைக்கிறாங்க, நடக்கிறாங்க, உழைக்கிறாங்கன்னு கிடையாது, நடக்கிறாங்க, ஓடுறாங்க, இடையிடையே ஓடுவாங்க, விளையாடுவாங்க. இந்த திறன் வந்து அவர்களது தாம்பத்திய வாழ்க்கையில், அவர்களை உடல் உறவில் கொள்வதில் அவர்களுக்கு திறன் அதிகரிக்குது. அங்கே எல்லாத்துக்குமே அது அதிகரிக்கும். இவர் அவர் என்றல்ல, எல்லோரும் அந்த திறனை பெறுவார்கள். அப்போ ஒரு ஆண் பெண் உறவு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ தரமானதாக மாற்றப்படும் பாருங்கள். ஒரு தரம் மிகுந்த மேம்படுத்தப்பட்டதாக அந்த ஆண் பெண் உறவு மாறும். அதனால் வந்து
இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சூழ்நிலைக்கு அடிமையாகி பலியாகி விடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாம் நமது உடல் உழைக்கின்ற திறனை அதிகப்படுத்த வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்னா, காலையில் ஒரு முறை ஓடுங்க, மாலையில் ஒரு முறை ஓடுங்க. நீங்கள் நடக்கிறவர்களாக இருந்தால் காலையில் ஒரு முறை நடங்க, மாலையிலும் நடங்க. இப்போ இரட்டிப்பாக்குங்க, நீங்கள் நடக்கின்ற தூரத்தை இரட்டிப்பாக்குங்க. அப்போ கொஞ்ச நாள் கழித்து ஓட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நடப்பதை விட பன்மடங்கு பலன் தரக்கூடியது ஓடுறது. காலையில் 1 மணி நேரம் ஓடுங்க, மாலையில் 1 மணி நேரம் ஓடுங்க. இது ஓடுவதை இரட்டிப்பாக்குங்க. இப்போ 6 மணி நேரம்லாம் உடற்பயிற்சி செய்கிறாங்க ஜிம்மில். எப்படி முடியுது? சிலரால் அரை மணி நேரம் தான் செய்ய முடியும். எப்படா அதுவும் மணி பார்த்துட்டு இருப்பாங்க. கடமையை முடிச்சுட்டு வேக வேகமாக ஓடுவாங்க. முடியலை. அந்த சகிச்சுக்கிற தன்மை இல்லை, தாக்கு பிடிக்கிற தன்மை இல்லை. அந்த உடல் உழைப்பதில் அந்த ஒரு முன்னேற்றம் இல்லை. உடல் உழைப்பதில் திறன் இல்லை. அதனால தான் அரை மணி நேரத்தில் செஞ்சுட்டு போயிடுவாங்க கடமைக்கு. அவங்களால தொடர்ந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஜிம்மில் தொடர்ந்து போகணுன்னா உங்களுக்கு அந்த தொடர்ந்து உழைக்கிற தன்மை வேணும். உடல் உழைப்பில் உங்களுக்கு திறன் அதிகரிக்க வேண்டும். அதை நீங்கள் எப்படி அதிகப்படுத்தணும்? படிப்படியாக நீங்கள் அதிகப்படுத்தணும். இப்போ காலைல நடக்கிறீங்களா, சாயந்தரமும் நடங்க. அப்புறம் நடக்கிறத நிப்பாட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிருங்க. காலையிலையும் 1 மணி நேரம் ஓடுங்க, மதியம் 1 மணி நேரம் ஓடுங்க. அப்புறம் நிற்காமல் ஓடுங்க. இப்படி நிறைய பயிற்சிகள். இதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடல் உழைக்கின்ற திறன் அதிகரிக்கும். நீங்கள் அதுக்காக வேலை செய்யும்போது எங்கே போனாலும் நடந்தே போகிறது, ஆஃபீஸுக்கு நடந்தே போகிறது, அதெல்லாம் தேவையில்லை. அதனால நேரம் தான் வீணாக போகும். நம்ம செய்கிற செயல்கள் குறைஞ்சி போகும். உடல் உழைப்பதற்கு உடற்பயிற்சி என்பது தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் 1 மணி நேரம் விளையாடுங்க. எங்கே போனாலும் நான் என்னுடைய தொழிலில் ஆஃபீஸுக்கு போனாலும் நடந்தான் போவேன், அப்புறம் கடைக்கு போனாலும் நடந்தான் போவேன், பஜாருக்கு போனாலும் நடந்தான் போவேன், இதன் மூலம் என் உடம்புக்கு உழைப்பு கிடைக்குதில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது தப்பு. அது நேரத்தை வீணடிக்கிற செயல். ஏன்னா நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் ஆஃபீஸுக்கு நடந்தான் போவீங்க, அப்போ நடந்து தான் வீட்டுக்கு வரீங்கும்போது நீங்கள் நிறைய செயல்களை செய்ய முடியாது. உங்கள் வேலையில் நிறைய செயல்களை செய்ய முடியாது. சும்மா நடந்தே வந்தீங்கன்னா உங்கள் தினசரி வாழ்க்கையில் கொஞ்சம் செயல்களை தான் செய்ய முடியும். அதனால் நம்ம நிறைய செயல்களை செய்ய வேண்டியிருக்கு இந்த உலகத்தில். அதனால் தொழிலில் நீங்கள் உடற்பயிற்சின்னு தனியாக வச்சுக்கோங்க, உடல் உழைப்பு இதெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. உங்கள் வேலைகளை செய்யும்போது நீங்கள் 2 வீலரில் போங்க, காரில் போங்க, இதெல்லாம் பண்ணால் நீங்கள் நிறைய வேலைகளை செய்ய முடியும். அப்புறம் உடல் உழைப்பு அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் ஓடுறீங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடுறீங்க, தினமும் காலையிலையும் ஓடுறீங்க, மாலையிலையும் ஓடுறீங்க. இன்னும் கூடுதலாக என்ன பண்ணலாம்? 1 மணி நேரம் விளையாடுங்க. அதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு. 1 மணி நேரம் விளையாடுவதற்கு என்ன பண்ணலாம்? தினமும் 1 மணி நேரம் விளையாடுவதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உடல் உழைப்பதற்காகவே, உடலுக்கு கொடுக்குற பயிற்சியை அதுக்காகவே நீங்கள் தினமும் 4 மணி நேரம் செலவழிங்க. 4 மணி நேரம் உடலுக்கு நீங்கள் பயிற்சி கொடுப்பதற்காக தினமும் 4 மணி நேரம் செலவழிங்க. எப்படின்னா, காலையில் 1 மணி நேரம் ஓடுங்க, மாலையில் 1 மணி நேரம் ஓடுங்க, அப்புறம் 1 மணி நேரம் விளையாடுங்க, அப்புறம் 1 மணி நேரம் போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்படி ஒரு கலவையான ஒரு அனுபவம். ஒரே 4 மணி நேரம் நீங்கள் ஜிம்மிலே போய் ஒர்க் அவுட் பண்ணுறத விட காலையில் 1 மணி நேரம் ஓடுறீங்க, மாலையில் 1 மணி நேரம் ஓடுறீங்க, அப்புறம் ஒரு 1 மணி நேரம் விளையாடுறீங்க, அப்புறம் 1 மணி நேரம் நீங்கள் போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா உங்களுக்கு இந்த உடல் உழைப்பு அந்த திறன் அதிகரிக்குது. உடல் உழைப்பதற்கான திறன் அதிகரிக்குது. உங்களால் தொடர்ந்து உடல் உழைக்க முடியும் என்கிற தன்மை உங்களுக்கு வந்துடுது, உங்கள் உடம்புக்கு வந்துடுது. உங்களால் மூச்சு வாங்குறது, என்னால் முடியலை அப்படிங்கிற பிரச்சனை இதெல்லாம் வராது. தொடர்ந்து உங்களால் உடல் உழைக்க முடியும். உங்கள் உடல் தொடர்ந்து இயங்குகிற தன்மை அதற்கு வந்து விடுகிறது. அதனால் அப்போ அது உங்கள் தனிப்பட்ட உங்களுடைய ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும், மேம்படுத்தும். உடலுறவு கொள்வதில் நேரம் அதிகரிக்கும், சிறப்பாக செயல்படுவீர்கள், வேகமாக செயல்படுவீர்கள், உடலுறவில் வேகமாக சிறப்பாக. அதனால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதனால் இதை நீங்கள் செய்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளையும் அது மாதிரி நீங்கள் செய்ய வைக்கணும். என்னென்னாக்கா இந்த மாதிரி உடற்பயிற்சி தினமும் ஒரு 4 மணி நேரம் அவர்கள் உடற்பயிற்சி செய்ய வைக்கணும். உடலுக்கு கொடுக்குற அந்த பயிற்சி தினமும் ஒரு 4 மணி நேரமாக உயர்த்துங்க. அது ஒரு கலவையாக முழுவதுமாக 4 மணி நேரம் ஜிம்மிலே இருக்காமல் ஒரு காலை 1 மணி நேரம் ஓடுறது, மாலை 1 மணி நேரம் ஓடுறது, 1 மணி நேரம் விளையாடுவது, அப்புறம் 1 மணி நேரம் போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு கலவையான ஒரு புதுமையான அனுபவங்கள் மூலம் உடல் உழைப்பதை நீங்கள் தினமும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையிலும் அது மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.